தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் மதுரை வந்தடைந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய நிலையில் மாநில பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு சென்னை வந்தடைந்தார். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இரண்டாவது முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநில பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதற்காக மதுரை வந்திருக்கிறார். நேற்றைய தினம் விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், கூட்டணி கட்சியான அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் மதுரை விமான நிலையத்தில் வரவேற்றனர். குறிப்பாக மதுரை சிந்தாமணியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ள அவர் இன்று பகல் 11 மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று அங்கு சாவை தரிசனம் செய்கிறார். அதன் பிறகு பிற்பகல் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை அங்கு தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் பாஜகவின் உயர்மட்ட நிர்வாகிகளோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொள்கிறார். அந்த உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவின் மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமைப்பு செயலாளர்கள் கேசவ விநாயகம், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மூத்த நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 18 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறுகிறது. அந்த ஆலோசனையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் என்னென்ன, மேலும் அவர்கள் பெறக்கூடிய தொகுதிகளில் அமமுக, ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கு பிரித்து கொடுப்பதற்கான பகிர்வுகள் என்னென்ன, பாஜக வெல்வதற்கு சாத்தியக்கூறுகள் எந்தெந்த தொகுதிகளில் உள்ளது, தென்னகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உட்பட 10 தொகுதிகள் வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளது, இதை தவிர பாமகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம், பாமகவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை இணைப்பதற்கு குறித்தான ஆலோசனையும் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணையும் என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார். எனவே பாமகவை கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் இந்த ஆலோசனையில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. மேலும் தேமுதிக, இதை தவிர புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்று பாஜக தலைவர்கள் கூறி வருகின்றனர். அதன் பிறகு மாலை 4 மணிக்கு மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம், சட்டமன்ற தேர்தலில் கட்சி பணிகள் எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்று அறிவுறுத்த இருக்கிறார். பாஜக மாநில புதிய தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய நயினார் நாகேந்திரன் தென்னகத்தில் பொறுப்பேற்ற பிறகு தென்னகத்தில் கவனம் செலுத்தி தொடங்கியுள்ளிருக்கிறது. இதற்கு முன்னதாக இருந்த பாஜக மாநில தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மேற்கு கொங்கு பகுதியில் கவனம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது தென் மாவட்டங்களில் கவனம் செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் கவனம் செலுத்தியதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து கூட்டணி அமைத்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணியில் அங்கம் வகித்த 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார்கள். கணிசமாக அவர்கள் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் இதனை மையப்படுத்தி தான் தென் மாவட்டங்களில் பாஜக குறிவைத்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் குறிவைத்து பாஜக தற்போது தேர்தல் களத்தை துவங்கியிருக்கிறது. முக்குளத்தூர் சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் நயினார் நாகேந்திரனை புதிய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜகவின் கவனம் தென் மாவட்டங்களில் திசை திரும்ப உள்ளது. தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு காரணம், கடந்த வாரம் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜகவிடம் ஒப்படைக்க துடிக்கிறது எனவும், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த விமர்சனம் நடந்து ஒரே வாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருக்கிறார். நேற்று இரவு மதுரை வந்திருந்த அவர் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார். சரியாக 11 மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். அதன் பிறகு 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை பிற்பகல் அந்த உயர்மட்ட குழு 18 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நந்தாவுடன் செய்தியாளர் முனாஃப்.